உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு எல்லா நியூஸ் சேனலுக்கு முன்னாடி. என்னன்னா கட்சிக்குள்ளே காசு வாங்கிட்டு தான் பதவி கொடுக்குறாங்க, ஜாதி பார்த்து தான் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் பேர் என்ன ஐடியில் இருக்காரு? அவர் சப்புவி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஐடி இருக்கு. ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் தப்பாக கேட்டுச்சு. சப்புவியா அப்படியே வச்சிருக்கான் பேரு? ஆமாம் சார், சப்புவி ரைட்டர்னு வேற போட்டு வச்சிருப்பாரு. சப்புவியா? சப்புவின்னு வச்சுட்டு எதுக்கடா டிவி கேட்க வந்த? நீ பல இடத்துல இருந்துக்கலாமே. கட்சி தொண்டனாக இருந்தால் நீங்கள் விஜய் கட்டுப்படுத்த முடியும், ரசிகர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. பேரன்பு கொண்டு விஜய் மீது யாராவது களங்கம் கற்பிக்க நினைக்கிறார்களோ வேணுக்குனே எங்கள் கட்சிக்குள்ளே ஸ்லீப்பர் செல் மாதிரி சில வேலைகளை பார்க்க ஆரம்பித்தா என்ன அடி விழுகுன்றதை உதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது மிஸ்டர் சப்புவி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கணும். ஆனால் இந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்ததுல இருந்தால் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், எல்லா பொறுப்புகளில் போடப்பட்டதில் சில நபர்களுடைய சாவாசம் பிஜேபியோடையும் நாம் தமிழரோடையும் மிக நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கட்சிக்கு பேராபத்தாக போய் முடியும். அடுத்து விஜய் அவர்களை என்ன செய்ய போகிறாரு, என்ன பிளான் ஆஃப் அஜெண்டா, என்ன விஷயத்துக்காக களமிறங்க போகிறாரு, எதெல்லாம் போராட போகிறாரு, இந்த விஷயம் எல்லாமே முன்னக்கூட்டியே அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் அதை முன்னக்கூட்டியே உரிமைக்கு விடுதலை கேட்டால் உயிருக்கு விடுதலை கொடுக்கும் நாட்டில் எப்போது கிடைக்கும் எங்கள் சுதந்திரம்? அம்பேத்கர் இருந்திருந்தாலும் அவரையும் கொன்றிருப்பார்கள். அம்பேத்கர் இருந்திருந்தாலும் அவரையும் கொன்றிருப்பார்கள். மன ரீதியாகவா உடல் ரீதியாகவா என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். விளையாட்டில் நல்லா விளையாண்டா வெட்டுறது, ஒரு சமூகம் மேல் வருதுனாக்கா அந்த சமூகத்தையே இழிவுபடுத்துகிற மாதிரி மலத்தை கலக்கிறது, ஒரு புல்லட் ஓட்டின கையை வெட்டுறது, தொடர்ச்சியாக இது போன்ற கல்வியில் நல்லா படிக்கிறானா அவனை வாயில் வெட்டுறது, இது போன்ற விஷயத்தை தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறாக்கா. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். தமிழக வெற்றி கழகத்தில் கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருந்தாலும் திமுகலேருந்து ஒரு அடிமட்டத்திலேருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கில் இணைந்ததாக சொல்லப்படுது. அவர் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு எல்லா நியூஸ் சேனலுக்கு முன்னாடி. என்னன்னா கட்சிக்குள்ளே காசு வாங்கிட்டு தான் பதவி கொடுக்குறாங்க, ஜாதி பார்த்து தான் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் சார் அவரு? சரி, அவர் பேர் என்ன ஐடியில் இருக்காரு? அவர் சப்புவி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஐடி இருக்கு. ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் தப்பாக கேட்டுச்சு. சப்புவியா அப்படியே வச்சிருக்கான் பேரு? ஆமாம் சார். சேண்டா சப்புவின்னு பேர் வச்சுட்டு சரி, நல்லா கன்ஃபார்மாக பார்த்துங்க. அதுதான் சார், கன்ஃபார்ம் தான் சார். அப்படியா? ஆமாம். சப்புவி ரைட்டர்னு வேற போட்டு வச்சிருப்பாரு. சப்புவியா? சப்புவின்னு வச்சுட்டு எதுக்கடா டிவி கேட்க வந்த? நீ பல இடத்துல இருந்துக்கலாமே. கரெக்டுங்களா? அது ஏற்கனவே டிஎம்கேல இருந்தா இப்போ இங்கே வந்ததா சொல்லப்படுது. எதுக்கு வந்தாராம் சப்புவி? எதுக்கு வந்தாராம்? எனக்கு அது புரியவே இல்லை. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் ஆரம்பத்திலேயே, நிறைய விஷயங்கள் டிவிக்கே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கழகங்கள் உங்கள் கட்சியில் கழகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். பல நபர்களை உள்ளே இந்த மாதிரி ஊடுருவாங்க, பல நபர்களை பதவி வாங்குவாங்க, அதற்கப்புறம் அவங்களே வெளியில் போய் அசிங்கப்படுத்துவாங்கன்றது நான் இன்றைக்கி சொல்ல, கட்சி ஆரம்பித்த உடனே நான் சொன்னேன். இதை நீங்கள் ரொம்ப கவனத்தில் கொண்டிருக்கணும். கவனம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப லெத்தாஜிக்னஸாக சில விஷயங்கள் செய்யும் பொழுது இது போல் பல நபர்கள் உள்ளே வருவாங்க. ஸோ அதுவும் யார் கட்சிக்குள்ளே யார் ஸ்லீப்பர் செல் எங்களுக்கேவா? நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஸ்லீப்பர் செல் மாதிரி இவங்க உள்ளே வந்தாலும் கட்சியில் இருக்க பசங்க இருக்காங்கல்ல, தொண்டர்களில் பசங்க வெறித்தனமாக உள்ளே போய் இவனுடைய டேட்டாலாம் எடுக்கும்போது தான் இவன் ஆக்சுவலாக டிவிக்குன்னு தான் பேசுகிறான். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தான் இவன் யாருனாலும் எடுத்து பார்க்குறாங்கன்னா முழுக்க அவன் திமுக காரனாக இருக்கிறான். இந்த பக்கம் நிறைய அண்ணன் திருமா கூட புகைப்படம் எடுத்துருக்கிறான். முழுக்க திமுகவில் சேர்ந்து பயணம் பண்ணி திமுகவில் முக்கியமான இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுடைய அமைச்சர்களுடையலாம் புகைப்படம் இருக்கலாம் பார்க்குது. அப்போது இந்த டிவிக்கில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவனுடைய என்டையர் டேட்டாவை கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுக்கும்பொழுது தான் இவனுடைய முகத்திரை கிழிக்கப்படுகிறது. அதுவும் பசங்க கூட பரவாயில்ல வினோத். டிவிக்கில் இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்க, சரிங்களா? சின்ன பிள்ளைங்க தான். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி பண்ண உடனே பச்சையாக திட்டுதுங்க. நீங்கள் அதனுடைய ஐடியெலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா பாரபட்சமே பார்க்கறது கிடையாது. போடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மானே தேனே பொன்மானையெல்லாம் போட்டு. ஸோ நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், இந்த பசங்க யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டை நீங்கள் கட்சி தொண்டனாக இருந்தால் நீங்கள் விஜய் கட்டுப்படுத்த முடியும், ரசிகர்களை கட்டுப்படுத்தவே முடியாது. பேரன்பு கொண்டு விஜய் மீது யாராவது களங்கம் கற்பிக்க நினைக்கிறார்களோ வேணுக்குனே எங்கள் கட்சிக்குள்ளே ஸ்லீப்பர் செல் மாதிரி சில வேலைகளை பார்க்க ஆரம்பித்தா என்ன அடி விழுகுன்றதை உதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது மிஸ்டர் சப்புவி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கணும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது என்னன்னாக்கா, டிவிக்கேக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்கிறது, அது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம்
விஜய் அவர்களை எதிர்க்கிறதுன்றதுல பாரபட்சம் இல்லாமல் எதிர்க்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இப்போ சமீபமாக ஒரு நிகழ்வு? அது சமீப காலமாகவே யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒன்று சேர்ந்து விஜய் அவர்களை எதுக்குறாங்க. ஒரு மேடையில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட ஒரு மேடையில் பார்த்தோம். பாரபட்சம் இல்லாமல் பாசிசம் சொல்லப்படுகிற, பாயாசம் சொல்லப்படுகிற பல நபர்களும் சேர்ந்து ஒரே மேடையில் அலங்கரித்து கொண்டு விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு இங்கே வந்து ஒரு கிளியர் அஜெண்டா செட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் எதிரிகள் என்பது நிச்சயமாக வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து கொண்டே இருப்பார்கள். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. பட் எதிரிகள் இருப்பதும் ஒரு வகையான ஆரோக்கியமான ஒரு போக்கு. ஏன்னா நம்மளை பல வேலைகளை நம்மளை உத்வேகத்தோடு செய்ய வைக்கும். ஆனால் துரோகிகள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தான் விஜய் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த துரோகிகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பல நபர்கள் வந்து டிவிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அவர்கள் சாவாசம்லாம் கொஞ்சம் சாவாசம் பார்த்திங்கன்னா பாயசத்தை கூட இருக்குது, பாசிசத்தோடு இருக்குது. இது ரெண்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பேசணும், எல்கேஜி யூகேஜி கூட வந்து ப்ரீகேஜி ஒன்று இருக்குன்ட்டு, அந்த ப்ரீகேஜியோட சாவாசம் இருக்குதுன்னு பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. விஜய் அவர்கள் இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டிங்கனாக்கா, ஏன்னா உங்களோடு அதிகமாக பயணப்படக்கூடிய நபர்கள் தான் உங்களை வந்து மிகப்பெரிய பேராபத்தில் தள்ள முடியும். நீங்கள் இந்த ரசிகர்களை நம்பி நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்தது சரி, ஆனால் இந்த தொண்டர்கள், உங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களில் பல நபர்கள் வந்து சரியில்லாத நபர்களாக இருக்கும்பொழுது இவர்களை நோக்கி நீங்கள் வந்து பயணம் பண்ணுவது என்பது, தம்பி நம்ம 7 பேர் 2 டீமாக பிரிஞ்சு விளையாடுறோன்னு வச்சுங்களேன். நம்ம 7 பேர் கபடியிலே வச்சுங்க, 7 பேர் இதை நம்ம பிரிஞ்சு விளாண்டுட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கிறதுல 4 பேர் தான் நமக்கு உண்மையாக இருக்கிறான், 3 பேர் நமக்கு எதிரியாக இருக்கிறான்னு வச்சுங்களேன். அவன் துரோகி. நம்ம கூட இருந்து சில வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் பொழுது நம்மளால் வந்து எளிதில் இந்த விஷயத்தில் வந்து ஜெயிக்க முடியாது. அப்படி தான் விஜய் காலி பண்ண பார்க்குறாங்களா? 100% அப்படி தான் போய் கொண்டு இருக்கிறது. விஜய் அவர்கள் வந்து பழையபடி இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கே போயிடலாம், இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து இவர்களை நம்பி நம்ம களம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி உணரக்கூடிய ஒரு லெவலில் கொண்டு போய் விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் துரோகிகளை எப்படி இனம் காணுவதுனா, ஒருத்தன் ரொம்ப உங்களை புகழ்றான்னு வச்சுங்களேன், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் தான் வந்து உங்களை சீக்கிரத்தில் அடிச்சிருவான். இல்லை உங்களை வச்சு ஏதாவது ஒரு வேலையை அந்த பக்கம் செஞ்சுக்கிட்டு பண்ணும் பொழுது அரசியலில் ரொம்ப நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் பொழுது விஜய் அவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனால் இதற்கு பக்கபலமாக ஆதவர்ஜுன் நிற்கிறீங்க, நிர்மல் நிற்கிறீங்க, புஷியானந்த் அவர்கள் இருக்கிறீங்கன்னும் பொழுது ஆனந்த் அவர்களும் சரி, இந்த பக்கம் ஆதவர்ஜுன் அவர்களும் சரி, நிர்மல் அவர்களும் சரி, ஜான் அவர்களும் சரி, நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கட்சியை தாண்டி உங்களுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள்லேருந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கண்காணிக்கணும். நீங்கள் கண்காணிக்காமல் போனீங்கன்னாக்கா அடிமட்ட தொண்டர்லேருந்து சொல்ல வரீங்க? ஆமாம், அடிமட்ட தொண்டர்கள் பிரச்சனை கிடையாது வினோத். 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நபர்களாக வளர்த்து விடக்கூடிய நபர்கள் வந்து இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சாவாசம் எல்லாம் தப்பாக இருக்குது. இப்போ இந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்ததுல இருந்தால், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், எல்லா பொறுப்புகளில் போடப்பட்டதில் சில நபர்களுடைய சாவாசம் பிஜேபியோடையும் நாம் தமிழரோடையும் மிக நெருக்கமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து கட்சிக்கு பேராபத்தாக போய் முடியும். அடுத்து விஜய் அவர்களை என்ன செய்ய போகிறாரு, என்ன பிளான் ஆஃப் அஜெண்டா, என்ன விஷயத்துக்காக வந்து களமிறங்க போகிறாரு, எதெல்லாம் போராட போகிறாரு, இந்த விஷயம் எல்லாமே முன்னக்கூட்டியே அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் அதை வந்து முன்னக்கூட்டியே இங்கே ஒரு நாடகம் போடுறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு விஷயம் விஜய் செய்வதற்கு முன்பாக அது சம்பந்தமாக இங்கே வந்து ஒரு நாடகம் இப்போ சமீப காலமாக அரங்கேறுகிறது. இதற்கு முதல் காரணமே டிவிகேவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் பொழுது ஆதவர்ஜுன் அவர்கள் இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. சார், இந்த குறிப்பாக தமிழகத்தில் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் இந்த சாதி ரீதியான வந்து கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது, வெட்டுக்குத்து நடந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கூட இப்போ ஒரு மாணவனை வந்து வெட்டியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை சாதிய ரீதியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊடகத்தில் வந்த செய்தி கபடி விளையாடுவதால் அவர்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்பட்டு வெட்டிட்டாங்க. 11ஆவது படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறார்களே வந்து வெட்டியிருக்கிறாங்க. சிறார்களை வைத்து மிக திட்டமிட்டு ஒரு சாதிய பாகுபாடு நடந்திருக்கிறது. ஊடகமே மறைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஊடகம் அரசாங்கம் எல்லாமே வந்து இதற்கு சாதகமாக போகுது. ஏன்னாக்கா வெட்டப்பட்ட அந்த பையனுடைய தந்தை பேட்டி கொடுக்குறாரு, இது சாதி ரீதியான பாகுபாடு, என் பையன் வந்து வேறு மம்பு திம்புக்கு போகிறது கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான், நான் தான் டெய்லி பஸ் ஏற்றி விடுவேன். இந்த விளையாட்டு போட்டிகளில் நடந்த அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அவன் நல்லா விளையாடுவானா, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக விளையாடக்கூடிய ஒரு பையன். அப்போது இந்த சார்ந்த நபர் வந்து எப்படி வந்து இந்தளவுக்கு வந்து மேலே வரலாம், எப்படி இவ்வளோ விளையாடலாம்னு சொல்லிட்டு சாதி ரீதியாக தான் வெட்டினாங்கன்னு சொல்லி வெட்டப்பட்ட சமூகம் என்னன்றதை அவர் சொல்கிறாரு. இவர் வந்து தலித் சமூகம்ன்றதை அவர் சொல்கிறார். நாங்கள் வந்து தலித் சமூகம், அதனால் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற அடக்குமுறைகள் நடந்து கொண்டே இருக்கின்றார். அப்போ அரசாங்கம் சரி என்ன செய்து கொண்டு இருக்கிறது, கடைசி வரைக்கும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போகிறீங்களா? வழக்கம் போல் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அண்ணன் திரும்ப மட்டும் குரல் கொடுத்து கொண்டே இருந்தால இது சரி செய்யப்பட முடியுமான ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த சாதி ரீதியான தாக்குதல்களை குறித்து சில விஷயங்கள் நம்ம ஊடகத்தில் பதிவு பண்ணுவோம், அதற்காக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம சொல்கிறேன், இந்த சாதி ரீதியான தாக்குதல்களை இந்த பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன். கபடியில் ஜெயித்தேன் விரலை வெட்டினார்கள், கல்வியில் ஜெயித்தேன் வாயில் வெட்டினார்கள், புல்லட் ஓட்டினேன் கையில் வெட்டினார்கள், காதல் திருமணம் முடித்தேன் தலையே வெட்டினார்கள். எங்கள் முடியை வெட்ட தயங்கும் இந்த சமூகம் எங்களை மட்டும் எளிதில் வெட்டுவது ஏன்?
மதுக்கடையில் கிடைக்கும் சமத்துவம் கூட டீ கடையில் கிடைப்பதில்லை, இன்றும் இரட்டை குவளை முறை. சமூக நீதி என்று சொல்கிறார்கள், சாக்கடையில் இறக்கி எங்களை கொள்கிறார்கள். கண்ணீரோடும் வாழ்கிறோம், மலம் கலந்த தண்ணீரோடும் வாழ்கிறோம். நான் வளர்த்த மாட்டிற்கு நான் வைத்த பெயர் வேறு, நான் வளர்த்ததாலேயே அந்த மாட்டிற்கு இவர்கள் வைத்த பெயர் வேறு. மெரினாவில் ஜெயித்தோம், மதுரையில் தோற்றோம், நீதிமன்றம் சொல்லியும் நீதி கிடைக்காமல் சென்றோம், ஜல்லிக்கட்டிலும் சாதிய பாகுபாடு. உரிமைக்கு விடுதலை கேட்டால் உயிருக்கு விடுதலை கொடுக்கும் நாட்டில் எப்போது கிடைக்கும் எங்கள் சுதந்திரம்? அம்பேத்கர் இருந்திருந்தாலும் அவரையும் கொன்றிருப்பார்கள். அம்பேத்கர் இருந்திருந்தாலும் அவரையும் கொன்றிருப்பார்கள். மன ரீதியாகவா உடல் ரீதியாகவா என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். இப்படிக்கு ராவுத்தர். கிட்டத்தட்ட இந்த சாதிய பாகுபாடு எந்த அளவில் போய்கிட்டு இருக்குன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு வரைக்கும் விளையாட்டில் நல்லா விளையாண்டா வெட்டுறது, ஒரு சமூகம் மேலே வருதுனாக்கா அந்த சமூகத்தையே இழிவுபடுத்துகிற மாதிரி மலத்தை கலக்கிறது, ஒரு புல்லட் ஓட்டின கையை வெட்டுறது, தொடர்ச்சியாக இது போன்ற கல்வியில் நல்லா படிக்கிறான்னா அவனை வாயில் வெட்டுறது, இது போன்ற விஷயத்தை தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறாக்கா, தொடர்ச்சியாக இந்த சமூகம் நடந்து கொண்டே இருக்கிறது. அரசாங்கம் கண்டும் காணாமல் போய் கொண்டே இருக்கிறது. திரும்ப மட்டும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் எத்தனை அம்பேத்கர் இது வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுகிறார் என்பது இங்கே ஒரு கேள்விக்குறி. எத்தனை அம்பேத்கர், எத்தனை பெரியார்கள் தேவைப்படுகிறார் என்பதை தாண்டி இதை சரி செய்ய வேண்டிய அரசாங்கமும் சமூகமும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமே தவறு இருக்கிறது. அப்போ சமூகம் திருந்தவே இல்லைனாக்கா சட்டத்தை கொண்டு தான் திருத்த முடியும். சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு அதற்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை பார்த்து சமூகத்தில் இது போன்ற விஷயத்தை செய்வதற்கு அச்சம் ஏற்படணும். ஆனால் அது போன்ற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்கானாக்கா இல்லை. சாதாரண குழந்தைகள், சின்ன சின்ன பிஞ்சு பிள்ளைகள்லேருந்து இன்றைக்கி மாணவ பிள்ளைகள் வரைக்கும் தொடர்ச்சியான அந்த பாகுபாடு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதையும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு தலைவர் மட்டும் போராடுவது என்பது சாத்தியப்படாது. அப்போது இங்கு அரசியல் என்பதே பல கட்சிகள் சாதிய கட்சிகளாக தான் இருக்குது, சமூகத்திற்கான கட்சிகளாக இல்லைன்னும் பொழுது சிக்கல் அங்கேயும் இருக்குது. அப்போது இந்த சாதிக்காரன் வெட்டிட்டான், இந்த சாதிக்காரன் பாதிக்கப்பட்டோன்னே பல சாதியை சார்ந்த கட்சிகள் மௌனித்து போகிறது. அப்போ இதை சரி செய்வதற்கு சாதிய பாகுபாடு இல்லாத ஒரு கட்சியும் ஒரு தலைவனும் தேவைப்படுகின்ற பொழுது அந்த தலைவன் யார் என்பது தான் இன்றைக்கு பொதுமக்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள், அந்த சிறந்த தலைவர்களை அடையாளம் காட்டி அந்த மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வேலையை நாம் தான் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இல்லை சார், நீங்கள் இப்போ அரசாங்கத்தை குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் தனித்தனியாக போய் சந்திக்கிறாரு. இஸ்லாமியருக்கான நோன்பு விழாவுக்கு போனார், மகளிர் தினத்தன்று இது பண்ணுறாரு, பரந்தூர் ஏர்போர்ட்டில் 2 குலதெய்வம் பேரை சொன்னார். இப்போ மீனவர்கள் அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து சாதி ரீதியாக தானே விஜய் அவர்களும் மூவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வராங்க. இஃப்தார் நிகழ்ச்சிக்கு போயிட்டு தீபாவளி மாதிரி பட்டாசு வெடித்து கொண்டாடலாமா? சொல்லுங்கள் சார். நீங்கள் உங்களுடைய இங்கே என்ன பல நபர்களுக்கு ஒரு விஷயம் புரியலனாக்கா, ஒவ்வொரு நிகழ்வில் கலந்துக்கும் பொழுதும் ஒவ்வொரு சாயம் பூச பார்க்குறீங்க. இதுதான் ஒரு பிரச்சனையே. இப்போ இஃப்தார் நிகழ்ச்சியில் நீங்கள் பொங்கல் வச்சு கொண்டாட முடியுமா? நோம்பு கஞ்சி கொடுத்து தொழுகை நடத்தி அதை செய்ய வேண்டியதாக செய்ய முடியும். கோயில் திருவிழாவில் போயிட்டு நம்ம வேறு வழிபாடு முறை செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளும். ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அந்த சமூகத்தினுடைய ஒரு பிரஜையாக போய் அங்கே நின்று அவர்களுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தலைவனாக இங்கே நிற்கணும். ஏன்னால் ஒரு அரசன் என்பவன் எப்படி இருக்குன்னா இங்கே வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு அரசனாக இருந்தால் மட்டும்தானே ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சியுடைய தலைவன் என்பவனும் ஒரு நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் என்பவனும் சாதிய பாகுபாடு இல்லாமல் வெறுப்புகளை கடந்து நீங்கள் சமதளத்தில் பயணிக்கக்கூடிய நபராக இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களை ஒரே தளத்தில் வைத்து பார்க்க முடியும். பொழுது அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். அதுபோல தலைவர்கள் இன்று உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கணும். பொழுது இன்றைக்கு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு இந்த மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்கிறாருன்னும் பொழுது இவர் எந்த மாதிரியான தலைவராக இங்கு சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பொழுது விஜய் மீது குறிப்பாக மதச்சாயம் பூசுவதற்கான எல்லா முனைப்பும் காட்டுகிறார்கள். ஏன்னா அது அரசியலில் அப்படித்தான் செய்வார்கள். தன் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவன் நல்லது செஞ்சதை சொல்கிறானோ இல்லையா, அடுத்தவனை முதல்ல கெட்டவனை போர்ட்ரேட் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நடக்கும். அப்படின்னும் பொழுது இந்த அரசியலை நேர்த்தியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் என்பவன் மக்களை வசீகரிக்க தெரிந்தவன் மட்டுமில்லாமல் அவர்களுடைய வழியை புரிந்தவன் இருக்கக்கூடிய நபர் தான் தலைவனாக இருக்க முடியும். பொழுது அந்த தலைவன் யார், இதை நோக்கி தான் அரசியல் நகர்வது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். சார், விஜய் அவர்களோட முதல்வர் கனவு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே எதிர்க்கிறாங்கல்ல, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இவங்க எல்லாரும் எதிர்த்தாலும் ஓட்டு போட போகிறது யாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. இளம் தலைமுறை வாக்காளர் பிள்ளைகள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி பொதுமக்களும் பார்த்திங்கன்னா எந்த கட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை கடந்து இந்த எலெக்ஷனில் பணம் என்பது எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஊடகங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அஜெண்டா பேஸில் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு சில ஊடகங்கள் வந்து பிஜேபிக்கும், ஒரு சில ஊடகம் திமுகவுக்கும், ஒரு சில ஊடகம் அதிமுகவுக்கும் இது போல வந்து செயல்பட ஆரம்பித்ததுனால யதார்த்தமான உண்மையான நிலவரம், உண்மையான செய்திகள் ஊடகத்தில் வருவதே குறைந்து விடுகிறது. பல ரீதியாக இவர்களுக்கு தேவையான வடிவத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் விஜய் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஊடகவியலாளர்களுக்கு எந்த இடத்துல அனுமதிச்சிருக்காங்களோ அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ விஜயோடைய கார் உள்ளே போகும்பொழுது ஒரு கேமராமேன் வந்து எடுத்துகிட்டு உள்ளே ஓடுறாரு. அப்போ உள்ளே ஓடும் பொழுது பவுன்சர் எதுக்கு வச்சுருக்கிறாங்க? அங்கே பாதுகாவலர் எதுக்கு வச்சுருக்கிறாங்க? அதை தடுக்க தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை தடுத்த உடனே வந்து பவுன்சர்கள் வந்து பத்திரிகையாளரை தாக்கி விட்டார்கள். பத்திரிகையாளருக்குன்னு ஒரு நெறிமுறை கொடுத்து, உங்களுக்குன்னு ஒரு அறம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்பட்டு, கண்ணியம் கொடுக்கப்பட்டு நின்றுட்டாக்கா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரசிகனை விட மோசமாக இருக்கிறீங்க. கரெக்டுங்களா? அப்போ ரசிகன் வந்து அவங்க கூட வந்து இந்த ஸ்டேஜ் தாண்டி போகல. நீங்கள் வந்து செய்தியாளர்கள்ன்ற பேரில் நீங்கள் இந்த உள்ளே போகிறதுன்னும் பொழுது, அப்போ அந்த செய்தியாளர்கள் மீது ஒரு சந்தேகம் எழுகிறது. என்னன்னாக்கா, இன்றைக்கி அஜெண்டா பேஸில் செயல்படும் பொழுது இந்த மாதிரி செய்தியாளர்கள்லாம் நீங்கள் வந்து உள்ளே போனாக்கா உங்களை வந்து நாளைக்கு கண்டிப்பாக அவங்க தடுப்பாங்க. தடுக்கும் பொழுது இதை ஒரு அரசியல் படுத்தலாம். ஊடகவியலாளர்களை தாக்கிட்டாங்க, விஜய் கட்சியை சார்ந்த நபர்கள், பவுன்சிலர்கள், இப்போ இதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு அழகான்னு சொல்லிட்டு ரொம்ப வெல் பிளான்டாக பல அரசியல் கட்சியோடு இணக்கமாக சென்று கொண்டு சில ஊடகங்கள் வந்து செயல்படுவது தான் ரொம்ப கேவலமாகவும் வருத்தமாகவும் இருக்கணும் பொழுது இந்த போக்கை மாற்றிக்கொள்ளணும். இந்த போக்கில் மாற்றாமல் போனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இன்றைக்கி 1000 ரூபாய் கிடைக்குது, 2000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்களும் வேலை செய்து கொண்டிருக்கீங்கன்னா நாளைக்கு இந்த சமூகம் எதை நோக்கி போய் நிற்கும்? அதிகாரமும் பணமும் இருக்கக்கூடிய நபர் இங்கே வந்து உள்ளே நுழைஞ்சிட்டானாக்கா அதுக்கப்புறம் இங்கே ஒட்டுமொத்த மக்களையும் சரி மண் வளத்தையும் அழித்து விட்டு பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவான். உணவுக்கும் சோறுக்கும் அவன்கிட்ட கையாந்தனும் அவன் நினைக்கிற ஆட்கள் தான் வெளியில் போகணும், அவன் நினைக்கிறது தான் படிக்கணும், அவன் நினைக்கிறது தான் சாப்பிடணும், அவன் நினைக்கிற உடை தான் போடணுன்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரே தலைவன் ஒரே உணவு ஒரே மாதிரியான வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிரும். இது ரொம்ப வந்து நம்ம சமூகத்திற்கு ஒரு பேராபத்தாக முடிஞ்சிடும் பொழுது தயவு செய்து ஊடகங்கள் நீங்கள் அரணாக நின்றால் மட்டும்தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் போடக்கூடிய செய்தியின் தாக்கத்தின் எதிர்வினையாக பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு அதை உண்மையை நம்பிட்டாங்கன்னா பாமர மக்களுக்கு அதை பகுத்தறிஞ்சு இப்படி தான் புரியாது இங்கே நடக்கக்கூடிய அரசியல். இவர்கள் அரசியல்வாதிகளிடமிருந்து பெரும் தொகை பெற்றுக்கொண்டு ஊடகங்கள் இப்படி செயல்படுவதை மாற்றாமல் போனால் இந்த சமூகம் நாளைக்கு சீர்கெட்டு போகும். நாளைக்கு வந்து யாரோ நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ஆட்சியை கைப்பிடித்து மக்களை வந்து கிட்டத்தட்ட ஹிட்லர் போல முசோலினி போல ஒரு ஆட்சியை நடத்துவதற்கான வழிவகை நடந்துடணும் பொழுது ரொம்ப மோசமாக போயிடும். ஏன்னா இப்போ விஜய் வந்து இவ்வளோ பணம் சம்பாதித்த நபர் வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும் வராரு. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் செய்யும் பொழுது ஏன்டா எனக்கு அப்படின்னு சலிச்சுட்டு விட்டுட்டு பேசாமல் படத்துக்கே நடிக்க போகிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி யாராவது ஆலோசனை கொடுத்து அந்த அவரை வந்து மனநிலைக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களோன்ற மாதிரி ஒரு அச்சம் இருக்கிறது. பட் ஏன்னா விஜய் மட்டும் இந்த சமூகத்தை மாற்றம் நினச்சா பத்தாது. ஒரு அரசியல் கட்சின்னு வந்துட்டாக்கா 234 மாவட்ட செயலாளர்கள் வேணும். அந்தந்த மாவட்ட செயலாளர்களும் விஜய்க்கு உண்மையாக இருக்கணும், மேல்மட்ட நிர்வாகிகள்லாம் உண்மையாக இருக்கணும். இப்படி இல்லாமல் போனாக்கா இது கடைசியில் அந்த கட்சிக்கும் அது ஒரு பேராபத்தாய் முடியும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.